ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். நம்ம வீட்டில் இருக்கிற கார்ட்போர்டை வச்சு ஏதாச்சும் ஒன்று புதுசாக செய்யலாம். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த திக்னஸ்க்காக நான் 2 கார்ட்போர்டை ஒட்டியிருக்கேன் ஒரே சைஸில். இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு லேயர் கூட ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டை ஒரு சைடு நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இருக்கும்ல, அதை தான் நான் ஒட்ட போகிறேன். ஸோ சைஸுக்கு தகுந்த அப்படி நான் அது மேலே வச்சு வெட்டிடுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதோட இன்னொரு சைடு ஒட்டுறதுக்காக நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத்தும் இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே அளவு வச்சு கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு வெட்டலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அதை நம்ம மடித்து விட்டு ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது. ஸோ இதை அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சார்ட்டை தான் ஒட்ட போகிறோம். அதனால் கொஞ்சமாக நான் ஃபெவிகால் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணாட்டினாலும் அட்லீஸ்ட் அந்த கார்னர்லாம் மட்டும் அப்ளை பண்ணிட்டாவே போதும். இப்போ அதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாத்தையுமே கவர் பண்ணிடலாம். இப்போ இதை நான் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அந்த கிளாத்தை ஒட்டிடுறேங்க. 4 பக்கமும் கிளாத்தை நல்லா இழுத்து பிடிச்சி ஒட்டணும் அப்படின்னா முன்பக்கம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். காட்டன் கிளாத்து, அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட்டோட கிளாத்து, வேஸ்ட்டாக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கார்னர் ஸ்பேஸ்லாம் வெட்டாமல் ஜஸ்ட் நம்ம மடக்கி விட்டுறலாம். இப்போ 4 பக்கம் ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காய வைக்கலாம் கொஞ்சம் நேரம். அதுங்களாட்டியும் நான் அந்த கார்னர் ஸ்பேஸ்லாம் வைக்கிறதுக்காக இதுவுமே 2 லேயர் கொடுத்துட்டு இப்போ இதையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்டாக அந்த இதில் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் அதே மெரூன் கலர்லேயே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையுமே 4மே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காய வச்சிடலாம். இப்போ 4 பீஸு ஒட்டியாச்சு. கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ அந்த 4 பீஸையுமே அந்த போர்டு மேலே அட்டாச் பண்ணிடலாம். இது பார்க்க ஃபுல்லாக ஒரு மாதிரி மெரூன் கலராக இருந்தனால சரி இதுக்கு மேலே லேஸை நம்ம பேஸ்ட் பண்ணிடலான்ட்டு நான் லேஸை தான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ இதையுமே கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம். இப்போ இதை நம்ம தொங்க விடுறதுக்காக 2 மூலையிலையும் பார்த்திங்கன்னா நான் ஓட்டை போட போகிறேன். அது மாதிரி இது எவ்வளோ தூரம் தாங்குதோ அந்த அளவுக்கு நான் கயிறு எடுத்துக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடும். இது ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் நூல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாகவே இருக்குது. இப்போ நூலை அந்த ஓட்டையில் வெட்டதுக்கப்புறம் நான் முன்னாடி ஒரு நாட் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்ம தொங்க விட்டாலும் கயிறு எப்போயும் லூஸாகவே இருக்கும். அதே மாதிரி பின்பக்கமும் போட்டுக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சமாக நூல் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அழகாக நமக்கு தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ பின்னாடி நம்ம எப்பயும் போல் முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா தொங்க விடுறப்ப நூல் எதுவும் மேலே கீழே இறங்காது. அதுக்காக தான் இப்போ 4 பக்கமும் நாட் போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். நம்ம போர்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நோட்டீஸ் போர்டாக வச்சுக்கலாம்.
இது நம்ம வந்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைகளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்து அவங்களோட ஷெட்யூலை வந்து பின் பண்ணி வச்சுட்டாங்க, புல்லட்டின் போர்டு மாதிரி அப்படிங்கிறப்ப பார்க்க நல்லாவும் இருக்கும். இல்லை நம்மளோட மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு உண்டான போர்டாக கூட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்பவே காஸ்ட்டு கம்மி தான். நான் வந்து கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக போட்டிருப்பேன். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ப்ளைன் கிளாத்து இல்லை அங்கங்கே ஃப்ளவர் போட்டிருக்கோம்ல, அந்த கிளாத்தை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கார்ட்போர்டில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ வீட்டில் இது கேலண்டர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து ஆர்டர் பண்ணப்போ அதை வந்து ரேப் பண்ணி வந்த கவரு. ஸோ இது நிறையா இருந்துச்சு, அதனால் நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லாவே இருக்குது. இது வந்து ஸ்பாஞ்சாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை போட்டிருக்கேன். சப்போஸ் நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம கார்ட்போர்டே கூட நம்ம போடலாம். இந்த கேலண்டர் அட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எடுக்கிற அந்த கார்ட்போர்டை காட்டிலும். அதனால் இது ரொம்ப யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா ஏரியா கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்காக இதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களோட ஹோம் ஒர்க்கு மற்ற இன்னும் 1 வீக் கழிச்சு சப்மிட் பண்ணுற ப்ராஜெக்ட் இதெல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.